ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं धर्मान्नमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाष्यादेशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण की जय। श्रील प्रभुपाद की जय। जय गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्णा प्रभु கருப்சாமி பிரபு. இப்போ நான் ஷேர் பண்ண ஸ்க்ரீனை ஓகே ஓகே மாதாஜி நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆனக துந்துப்பி என்று அழைக்கப்படும் வசுதேவர் தன் புதிய குழந்தையை பார்த்து மிகுந்து மகிழ்ச்சி அடைந்து பல்லாயிரக்கணக்கான பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக வழங்க விரும்பினார். வேத முறைப்படி சூத்திரிய அரசனின் அரண்மனையில் சுபகாரியங்கள் நடைபெறும் போது அரசன் பல பொருள்களை தானமாக கொடுப்பது வழக்கம். தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பசுக்களை பிராமணர்களுக்கும் முனிவர்களுக்கும் வழங்குவார்கள். கிருஷ்ண பிறந்திருப்பதை கொண்டாடும் வகையில் தானங்களை வழங்க வசுதேவர் விரும்பினார். ஆனால் கம்சனின் சிறையில் அவர் விலக்கிடப்பட்டு கொண்டு கிடந்ததால் இது சாத்தியமில்லை. பதிலாக தம் மனதிற்குள் பல்லாயிரக்கணக்கான பசுக்களை பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தார். புதிதாக பிறந்திருக்கும் குழந்தை புருஷோத்தமனான முழுத்த கடவுளை என்று நிச்சயமாக அறிந்து வசுதேவர் சிரம் தாழ்த்தி கை ஊப்பி அவரை துதித்தார். அப்போது வசுதேவர் பரமான நிலை அடைந்திருந்தார். கம்சனை பற்றிய பயமெல்லாம் அவரை விட்டு அறவே நீங்கியிருந்தது. புதிய குழந்தையும் தன் ஜோதியை பிறந்த அறை முழுவதும் பரப்பியது. வசுதேவர் பிரார்த்திக்கலானார். அன்பான பகவானே, நீர் யார் என்பதை நான் அறிவேன். நீ புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள், எல்லா உயிர்களிலும் உறையும் பரமாத்மா, பூர்ண சத்திய உமக்கே உரித்தான நித்தியமான வடிவத்தில் நீர் தோன்றிருப்பதை நாங்கள் நேரடியாக காண்கின்றோம். நான் கம்சனிடம் அச்சம் கொண்டிருப்பதால் அந்த அச்சத்திலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக நீர் தோன்றிருக்கிறீர். நீர் இந்த ஜட உலகில் சேர்ந்தவர் அல்ல. ஜட இயற்கையின் மீது திருஷ்டியை செலுத்திய மாத்திரத்தில் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் ஆதிபுருஷர் நீரே. பிரபஞ்ச தோற்றம் முழுவதையும் தம் ஒரே திருஷ்டியினால் படைக்கூடியவரான முழுமுதற் கடவுள் வசுதேவரின் மனைவியான தேவகியின் கர்ப்பத்தில் தோன்ற முடியாதென்று ஒருவர் வாதாடலாம். இந்த வாதத்தை மறுக்கும் வகையில் வசுதேவர் கூறினார், என் அன்பான பகவானே, தேவகியின் கர்ப்பத்தில் நீ தோன்றியதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. ஏனெனில் பிரபஞ்சமும் அப்படித்தான் சிருஷ்டிக்கப்பட்டது. நீர் மகாவிஷ்ணுவாக மூல முதல் கடலில் படுத்திருந்தீர். உமது மூச்சிலிருந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் தோன்றின. பின்னர் நீர் ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் கார்போ கசாயை விஷ்ணுவாக வியாபித்து எல்லா உயிர்வாழ்களின் இதயத்திலும் பிரவேசித்தீர். அணுக்களில் கூட பிரவேசித்தீர். அதுபோலவே தேவகியின் கர்ப்பத்திற்குள் நீர் புகுந்ததும் புரிந்து கொள்ளத்தக்கதே. நீர் எங்கும் நிறைந்திருப்பவர். நீர் பிரவேசிப்பது பிரவேசிக்காமல் இருப்பது என்ற கருத்துக்கள் எல்லாம் பௌதிக ரீதியான உதாரணங்களால் புரிந்து கொள்ளக்கூடியவை. 16 அடிப்படை பொருட்களாக பிரிக்கப்பட்ட பின்னரும் ஜட சக்தியின் முழுமை கெடாமல் இருக்கிறது. ஜட உடல் 5 ஸ்தூல பொருட்களின் சேர்க்கை அவையாவன. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஒரு ஜட உடல் தோன்றும் போது இந்த பஞ்சபூதங்கள் புதிதாக படைக்கப்படுவது போல தோன்றுகிறது. ஆனால் இவை 5ம் ஏற்கனவே உடலுக்கு வெளியில் எப்போது இருப்பவை. அதுபோல தேவகியின் கர்ப்பத்தில் நீர் குழந்தையாக உருப்பெறுவதாக தோன்றினாலும் வெளியில் நீர் இருக்கின்றீர். நீர் எப்போதும் உன் இருப்பிடத்தில் இருக்கின்றீர். எனினும் அதே சமயத்தில் கோடிக்கணக்கான உருவ அமைப்புகளில் உம்மால் வியாபிக்க முடிகிறது. ஓகே மாதாஜி, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ எது பார்த்துட்ருக்கோம்? வசுதேவர் ப்ரேயர் பண்ணுறாரு இல்லையா? 3வது சாப்டர் பார்க்குறோம்.
கிருஷ்ணா டேக்கிங் பர்த் ஆர் கிருஷ்ணா இன்கார்னேட்ஸ். ஓகே, இப்போ இதுலேருந்து படிக்கணும். இப்போ யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நிமிஷம்? ஓகே, மலையாளம் படிக்கிறீங்களா விட்டதுலேருந்து? Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. One has to understand your appearance with a great intelligence because the material energy is also emanating from you. You are the original source of the material energy, just as the sun is the source of the sunshine. The sunshine cannot cover the sun globe, nor can the material energy being an emanation from you cover you. You appear to be in the three modes of material energy, but actually the three modes of material energy cannot cover you. This is understood by the highly intellectual philosophers. In other words, although you appear to be within the material energy, you are never covered by it. We hear from the Vedic version that the Supreme Brahman exhibits its effulgence and therefore everything becomes illuminated. We can understand from the Brahma Samhita that the Brahma Jyoti or the Brahman effulgence emanates from the body of the Supreme Lord, and from the Brahman effulgence all creation takes place. It is also stated in the Bhagavad Gita that the Lord is the support of the Brahman effulgence. Therefore, originally he is the root cause of everything. But persons who are less intelligent think that when the Supreme Personality of Godhead comes within this material world, he accepts the material qualities. Such conclusions are not very nature but are made by the less intelligent. The Supreme Personality of Godhead is directly and indirectly existing everywhere. He is outside this material creation and he is also within it. He is within this material creation not only as Parvadaka Sai Vishnu, he is also within the atom. The existence of the atom is due to his presence. Nothing can be separated from his existence. In the Vedic injunctions, we find that the Supreme Soul or the root cause of everything has to be searched out because nothing exists independently of the Supreme Soul. Therefore, the material manifestation is also a transformation of his potency. Both inert matter and the living force, the soul, are emanations from him. Only the foolish conclude that when the Supreme Lord appears, he accepts the conditions of matter. Even if he appears to have accepted a material body, he is still not subjected to any material condition. Krishna has therefore appeared and defeated all imperfect conclusions about the appearance and disappearance of the Supreme Personality of Godhead. Okay, thank you. My Lord. Thank you. Hare Krishna Prabhu. Hare Krishna Prabhu. Hare Krishna Prabhu. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே உள்ள கிருஷ்ணா. வரவே மாட்டேங்குது. அப்படியா? சத்சங்கம் அப்படி தான் கஷ்டமாக இருக்கு. ஆமா, பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இவர் சத்யநாபுரம் வந்தார்ல? ஓகே, இன்னும் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. ஓகே, மொத்தம் சத்யநாபுரம் இருக்கார்ல? ஆமாம், சத்யநாபுரம், சரோஜா மாதாஜி. சரோஜா மாதாஜி 2 ஜாயின் பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? பண்ணி அதுல பண்றேன் பிரபு, அது ஜாயின் ஆகல, அதனால இதை கட் பண்ண முடியல. இது என்ன தெரியல, அடிக்கடி இந்த பிரச்சனை வருது. நம்ம ஜாயின் பண்ணும்போது அது இதாகிடுது. நெட்வொர்க் பிரச்சனையாக இருந்தாலும் மாதிரி வருது. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி இப்பதான் உள்ள வந்தது பிரபு. ஓ சரி சரி, ஓகே ஓகே. கேன்சல் தான் வருது. கேன்சல் அப்படியா? சரி சரி, ஓகே. நம்ம ஃப்ரீயாக தான் யூஸ் பண்ணுறோம் அந்த சர்வீஸை, அதனால் அப்படி தான் சில சமயம் நம்ம அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷ்ணு பற்றி சொல்கிறாங்க இல்லையா? 3 விஷ்ணு மெயினாக. மகாவிஷ்ணு, அதாவது காரணபோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, சீரபோதக சாய் விஷ்ணு. மகாவிஷ்ணுலேருந்து எல்லாம் அவருடைய உடல்லேருந்து யூனிவர்ஸ்லாம் அப்பியர் ஆகுது, எல்லா யூனிவர்ஸும் வருது. ஓகே, அவர் மூச்சு விடும்போது
யூனிவர்ஸ்லாம் வெளியே வரும் சீடு ஃபார்மில். மூச்சை உள்ளே இருக்கும்போது முடிஞ்சிடும், யூனிவர்ஸோட லைஃப் முடிஞ்சிடும். அதே மாதிரி கர்ப்பதக சாய் விஷ்ணுவோடைய நாபியிலேருந்து ஒரு ஸ்டெம் வரும், அதில் லோட்டஸ் பிளான்ட் இருக்கும். அது லோட்டஸில் வந்து பிரம்மா இருப்பார். ஓகே, அதே மாதிரி சீரவதக சாய் விஷ்ணு வந்து பார்க்கடலில் இருக்கக்கூடியவர். அவர் வந்து பரமாத்மாவாக எல்லா உயிரினங்களுடைய இதயத்திலையும் வியாபிச்சிருக்கார். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து கிருஷ்ணர் தான். ஓகே, அதை வந்து இப்போ சொல்கிறாரு. இப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க, வசுதேவரை ப்ரேயர் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஃபர்தராக கன்டினியூ பண்ணலாம். நான் ஷேர் பண்ணுறேன். டெல்லி பிரபு நீங்கள் தான் படிக்கணும். இப்போ டெல்லி பிரபு எங்கே உங்களுக்கு தெரியுதா? எங்கன்னு தெரியுதா? நீங்கள் இங்கிலீஷில் படிக்கணும், தமிழில் படிக்கிறீங்களா? தமிழ் என்ன பேஜ் சொல்லுங்க பிரபு? இருங்க பேஜ் பார்க்குறேன். எனவே பகவான் உக்ரசேனன் மகனான 37 நம்பர் பேஜ் நம்பர் 37. ஆமா, மகனான கம்சரின் கொடிய கரங்களில் இருந்து வர அங்கிருந்து. இல்ல அது இல்ல மாதாஜி, அதெல்லாம் முடிச்சிட்டாரு அவரு. இருங்க. மை லார்ட் யுவர் அப்பியரன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டிஸ்அப்பியரன்ஸ் ஆர் பியாண்ட் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் குவாலிட்டிஸ். எனது 50வது பேஜ் பிரபு, 50வது பேஜ். என் பகவானே உங்களுக்கு மாறி இருக்கும், ஒரு புக்லேயும் மாறி இருக்கும். 57வது பேஜில் என் பகவானே இருக்கான்னு பாருங்க டெல்லி பிரபு. ஆமா, 50ல் என் பகவானே உமது தோற்றம் அப்படின்னு இருக்கும். என் அன்பார்ந்த அன்னையே பிரபு, என் பகவானின் என் அன்பார்ந்த அன்னையே அப்படியா இருக்கு. மறுபின் காலத்தில் என் தந்தையான வசுதேவன் நீங்க எடுத்துட்டீங்களா டெல்லி பிரபு? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? தெரியல பிரபு. இல்ல 50வது பக்கம் எடுத்துக்கோங்க. 50வது பக்கம் எடுத்துட்டீங்களா? 50 பேஜ் எடுத்துட்டீங்களா? 50 தானே பிரபு? ஆமா, 50 எடுத்துட்டீங்களா? 50 எடுத்துட்டேன். அதுல 2வது பேராகிராஃப் மேல இருந்து 2வது பேராகிராஃப் என் பகவானே இருக்கா? இல்லையா? அப்ப 37. அப்ப 37 போங்க மாதாஜி, 37 போங்க. அதான் என் பகவானே உமது தோற்றம் இறப்பு அது வரும். ஆக்சுவலா என்ன பேஜ் சொல்லுங்க, பேஜ் நம்பர் சொல்லுங்க அவருக்கு. 37 தான். நீங்க வேற இது சொல்றீங்க. வக்ரசேன கிடையாது. என் பகவானே உமது தோற்றம் இறப்பு இருப்பு மறைவு, அதுதான் நம்ம படிக்கிறோம். இப்போ நான் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் இங்கிலீஷ். நீங்கள் படிங்க மாதாஜி, நீங்கள் பண்ணுங்க. டெல்லி பிரபு அடுத்து படிங்க. பிருந்தாவனஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. என்னாச்சு வீட்டில் போட்டீங்க? பிருந்தாவனஜி வீட்டில் படிங்க. என் பகவானே உமது தோற்றம் இருப்பு மறைவு ஆகியவை ஜடத்தன்மையின் பாதிப்பிற்கு அப்பாற்பட்டவை. பகவான் ஆகிய நீர் எல்லாவற்றையும் ஆள்பவரும் உன்னத பிரம்மனின் இருப்பிடமும் ஆகையால் எண்ணி பார்க்க முடியாத அல்லது முரண்பாடான எதுவும் உம்மில் இல்லை. நீர் கூறியிருப்பது போல் ஜட இயற்கை உமது மேற்பார்வையில் செயல்படுகிறது. இது அரசு அலுவலகர் தலைமைச் செயலரின் கட்டளைக்கு கீழ்ப்படைந்து செயலாற்றுவதை போன்றது. கீழ்நிலையில் திகழ்வது உம்மை பாதிக்க மாட்டா உன்னதமான பிரம்மன் உண்மையில் உரைகிறான். எல்லா தோற்றங்களும் உண்மையில் உரைகின்றன. ஜட இயற்கையின் செயல்பாடுகள் எல்லாம் உமது ஆளுகைக்கு உட்பட்டவை. நீர் காலம் என்று அழைக்கப்படுகிறேன். சுக்லம் என்றால் வெண்மை. அது ஜட இயல்புகளின் பாதிப்பிற்கு அப்பாற்பட்ட பூரண சக்தியை குறிக்கிறது. பிரம்ம ரத்தம் எனப்படுகிறார். ஏனெனில் அவர் படைப்புக்கு தேவையான தீவிர தன்மையின் பிரதிநிதி. கருமை சிவபெருமானை சார்ந்தது. ஏனெனில் அவர் பிரபஞ்சத்தை அழிக்கிறார். படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகியவை செயற்பாடுகள் உமது ஆற்றல்களினால் நடத்தப்படுகின்றன. என்றாலும் நீர் இத்தன்மைகளில் ஒருபோதும் பாதிக்கப்படுவதில்லை. வேதங்களில் கூறப்பட்டிருப்பது போல் புருஷோத்தமனான முழுமுதல் கடவுள் எப்போதும் ஜடத்தன்மைகளை எல்லாம்
கடந்து நிற்பவர். உன்னதமான பகவானிடம் தீவிரம் மற்றும் அறியாமை குணங்கள் காணப்படும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. என் பகவானே, நீர் உன்னத ஆளுநர், முழுமுதல் கடவுள், மகோன்னர், பிரபஞ்சத்தில் ஒழுங்கை நிலைநாட்டுபவர். நீர் உன்னத ஆளுநரானாலும் மிகுந்த கருணையுள்ள என் இல்லத்தில் பிறந்திருக்கிறேன். அரசர்களை போல் உடையணிந்துள்ள அரக்கர்களையும் அவர்களை பின்பற்றுபவர்களையும் கொள்வதை நோக்கமாக கொண்டு நீர் அவதரித்திருக்கிறீர். அவர்கள் எல்லோரையும் அவரை பின்பற்றுபவர்களையும் அவர்களின் போர் வீரர்களையும் நீர் கொள்வீர் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். பண்பற்ற கம்சனையும் அவனை பின்பற்றுபவர்களையும் அழிப்பதற்காக நீர் தோன்றியுள்ளீர் என்பதை நான் அறிவேன். அதனால் நீர் இவ்வாறு தோன்றுகிறீர் என்பதை அறிந்த கம்சன் உமக்கு முன் பிறந்தவர்களை உமது மூத்த சகோதரன் ஆனவர்களை ஏற்கனவே கொன்றுவிட்டார். இப்போது அவன் நீர் பிறக்கும் செய்திக்காக காத்திருக்கிறார். அச்செய்தி கிடைத்தவுடன் எல்லா வகையான ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு உண்மை கொள்வதற்கு வருவான். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, நீங்க எந்த பேஜ் படிக்கிறீங்க? எனக்கு 51 பிரபுஜி. எனக்கு 51 தான் இருக்கு. கரெக்ட். 51 பண்பற்ற கம்சனையும் அதானே இல்லையா? இல்ல, அதுக்கு அடுத்தது இவ்வாறு வசுதேவர் பிரார்த்தித்த பின் கிருஷ்ணர் ஓகே, தேவகி தனது பிரார்த்தனையை செலுத்தினார். அதான் கரெக்ட். இப்போ டெல்லி பிரபு உங்களுக்கு தெரியுதா? இப்போ உங்களுக்கு 51 பேஜில் மாதாஜி படித்தாங்களே, எடுங்க நீங்கள். உங்களுக்கு அந்த புக்கில் என்ன பேஜ் பாருங்கள். தமிழில் 51 எடுங்க. மியூட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நீங்கள் பேசுறது கேட்கும் எனக்கு. டெல்லி பிரபு எனக்கெல்லாம் 36 பேஜ். உங்களுக்கு 36ஆ? ஓகே, டெல்லி பிரபு 36 எடுங்கப்பா. ஏன்னா 2 புக் இருக்கு, ஒரு புக்கில் 36 இருக்கு. நீங்கள் டெல்லி பிரபு 36 பேஜ் நம்ம எடுங்க. எடுத்துட்டா வீட்டில் போயிட்டாரு. சரி, மியூட் எடுத்தால் தான் நீங்கள் பேசுறது கேட்கும். இல்லை, நான் அடுத்த விட்ட போகிறேன், இருங்க. சரி, அவர் வரமில்ல. கருப்புசாமி பிரபு எடுத்தீங்களா பிரபு? ரைட். இப்போ எடுத்தீங்களா? 36 எடுத்தீங்களா? எத்தனை பேஜ் நம்பர் சொல்லுங்க. 36. 36 எடுத்துட்டேன் பிரபு. 36ல இவ்வாறு வசுதேவர் பிரார்த்தித்தபின் இருக்கா? இல்லையே, ஸ்டார்டிங் மேல. ஹரே கிருஷ்ணா. அதான் படிங்க. கரெக்ட். அதான் இவ்வாறு வசுதேவர் கரெக்ட். இவ்வாறு வாசுதேவர் பிரார்த்தித்த பெண் கிருஷ்ணரின் தாயாகிய தேவகி தனது பிரார்த்தனையை செலுத்தினாள். தனது சகோதரன் அட்டுழியங்களை கண்டு அவள் மிகவும் பயந்திருந்தாள். தேவகி கூறினார், என் அன்பான பகவானே, நாராயணர், ராமர், சேஷர், வராகர், நரசிம்மர், வாமனர், பலதேவர் போன்ற உமது நித்திய ரூபங்களும் அவை போன்ற விஷ்ணுவிடம் வெளிப்படும் கோடிக்கணக்கான அவதாரங்களும் உமது ரூபமாகிய மூல ரூபமாகிய வேத இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளன. அவதாரங்களும் வடிவங்களை எல்லாம் பௌதிக படைப்புக்கு அப்பாற்பட்டதாகும். நீரே மூலவரே. இந்த பிரபஞ்சம் தோற்றுவிக்கிட்ட பிறகு முன்பாகவே உமது வடிவம் இருந்துள்ளது. உமது வடிவங்கள் நித்தியமானவை, எங்கும் இருந்தவை. அவை சுயப்பிரகாசமானவை, மாற்றமில்லாதவை, ஜடத்தன்மை இல்லாதவை, மாசாடுகளை. அப்படிப்பட்ட உமது நித்திய வடிவங்கள் நிரந்தர உணர்வுள்ளவை, ஆனந்தமானவை. அவை பரமமான சாத்வீகம் நிலைத்திருப்பவை, எப்போதும் பல்வேறான லீலைகளில் ஈடுபட்டிருப்பவை. நீர் குறிப்பிட்ட எந்த வடிவிலும் அடைப்பட்டிருப்பவர்கள. பரமமான இந்த வடிவங்கள் எல்லாம் தன்னிறைவு போன்றவை. நீர் உன்னதமான பகவானாகிய விஷ்ணு என்பதை நான் அறிவேன். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பிறகு பிரம்மனின் ஆயுட்காலம் முடிவடையும் போது பிரபஞ்சத்தின் அழிவு நேரிடுகிறது. அப்பொழுது பஞ்சபூதங்களாகிய மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மகத்தத்துவத்தில் சென்றடைகின்றன. மகத்தத்துவம் காலத்தின் அழுத்தத்தினால் வெளிப்படாத முழுமையான ஜடத்திற்கு சக்தி திறனுக்கும் புகுகின்றன. ஜடசக்தி ஆற்றல் மிக்க பிரதானம் என்பதனுள் புகுகின்றது. ஆற்றல் மிக்க பிரதானம். எனவே பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் அழிந்த பின்னர் நீர் மட்டுமே உமது பரமமான நலம், நாமம், ரூபம், தன்மை, பரிவாரங்களோடு இருக்கின்றேன். என் பிரபுவே, என் பணிவான வணக்கங்களை உமக்கு சமர்ப்பிக்கின்றேன். நீர் வெளிப்படாத முழு ஜன்ம ஜடசக்தியின் இறுதி தோற்றம்
இறுதி தேக்கம் பகவானை பிரபஞ்சம் தோற்றம் முழுவதும் க்ஷணத்திலிருந்து ஆண்டு வரையிலான காலத்தின் பாதிப்பில் உள்ளது. எல்லாம் உமது கட்டளைப்படி இயங்குகின்றன. எல்லாவற்றிற்கும் மூல இயக்குனரும் எல்லா சக்திகளிலும் தேக்கமும் நீரே. எனவே படிங்க. எனவே என் பகவானே படிங்க பிரபு. பகவானே, உமது உக்ரசேன மகனான கம்சனின் கொடிய கரங்களில் என்னை காப்பாற்றுகிறார்கள். எப்பொழுதும் காப்பாற்ற நீர் தயாராக உங்களிடம் நான் பிரார்த்திக்கின்றேன். பகவத்கீதையில் கிருஷ்ணர் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். பக்தர்கள் என்ன ஓகே பிரபு, ஓகே, தேங்க்யூ. மாதாஜி மீட்டில் போட்டுக்கோங்க. ஈஸ்வரி ஜெய்ஸ் மாதாஜி மீட்டில் போட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ பிரபு, மீட்டில் போட்டுக்கோங்க. ஸோ எல்லா தோற்றங்களுக்கும் அவர் தான் வந்து மூல காரணம். இதில் இது பிரம்ம சமயத்தில் கூட ஒரு ஸ்லோகம் உண்டு. ராமாதி மூர்த்திஷ கலா நியமிஷ்டன் நானாவதாரம் அகுரோத் புவனேஷிகந்து கிருஷ்ண ஸ்வயம் பகவான் மானியோ கோவிந்தமானி புருஷோத்தம். கிருஷ்ணா ஸ்வயம் அப்படின்னு வருது இல்லையா, அவர் தான் வந்து மூல காரணம் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த மாதிரி அதுலேயும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்போ என்ன அவங்க பயப்படுறாங்க. ஓகே, எப்படி வந்து கம்சன் வந்து எப்படி உங்களை வந்து வதம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. தேவிக்கு வசுதேவர். ஆனால் யாருமே கிருஷ்ணரை வதம் பண்ண முடியாது. கிருஷ்ணர் தான் எல்லாரையும் வதம் பண்ணுவார். இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அன்பின் காரணமாக அவங்களுக்கு அந்த பயம் ஏற்படுது. அதே மாதிரி தான் நம்மளும் இந்த கிருஷ்ணோட இயக்கம் கிருஷ்ண பரப்பும்போது நிறைய அரக்கர்கள்லாம் வருவாங்க. நமக்கும் பயம் ஏற்படும், இதை எப்படி நம்ம கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனாலும் நம்ம கிருஷ்ண உணவு இயக்கம் வந்து எந்த விதத்திலும் தடைப்படாது. ஓகே ஓகே இப்போ தன்னை காப்பாற்றும்படி அதுலேருந்து படிக்கணும் இல்லையா. ஓகே, இப்போ யார் கவனிப்பு டெல்லி சரோஜா மேடம் நீங்கள் படிக்கிறீங்களா? அதுக்கடுத்து கருப்பு படிக்கிறேன். படிங்க மாட்டேங்க. படிக்கிறேன். தன்னை காப்பாற்றும்படி பகவானிடம் பிரார்த்தித்த தேவகி தன் தாய் அன்பை வெளிப்படுத்தினாள். இந்த பரமான வடிவம் மகான்களின் தியானத்தில் மட்டும் தோன்றுவது என்று நான் கேட்டிருக்கிறேன். ஆனாலும் எனக்கு பயமாயிருக்கிறது. ஏனெனில் நீ பிறந்திருப்பதை அறிந்தவுடன் கம்சன் உமக்கு தீங்கு செய்ய எத்தனிப்பான். எனவே தயவு செய்து எங்களின் ஜடக்கண்களில் படாமல் நீர் மறைந்திருக்க வேண்டும். அதாவது ஒரு சாதாரண குழந்தையின் வடிவத்தை மேற்கொள்ளும்படி அவள் பகவானை வேண்டுகிறாள். கம்சனிடம் நான் அஞ்சுவதற்கான ஒரே காரணம் உமது வருகை. என் பகவானான மதுசூதனரே, நீர் பிறந்திருப்பதை கம்சன் அறிந்திருக்கக்கூடும். எனவே விஷ்ணுவின் சின்னங்களான சங்கு, சக்கரம், கதை, தாமரை ஆகியவற்றை தாங்கியுள்ள 4 கைகளை கொண்ட இவ்வடிவத்தை மறைத்துக் கொள்ளும். பிரபஞ்சத்தின் முடிவில் நீர் பிரபஞ்சம் முழுவதையும் உமது வைத்துக் கொண்டிருந்தீர். எனினும் உமது தூய கருணையால் நீர் எனது கர்ப்பத்தில் தோன்றுகிறீர்கள். உமது பக்தனை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சாதாரண மனித பிறவியை போல் நீ நடந்து கொள்வது எனக்கு வியப்பாய் இருக்கிறது. தேவகியின் பிரார்த்தனையை செவியுற்ற பகவான் கூறினார், என் அன்பார்ந்த அன்னையே, சுவாயம்புவ மனுவின் காலத்தில் என் தந்தையான வசுதேவர் ஒரு பிரஜாபதியாக வாழ்ந்து வந்தார். அப்போது அவரது பெயர் சுதபா. நீ கிருஷ்ணி என்ற பெயரில் அவருக்கு மனைவியாக இருந்தாய். அப்போது ஜனத்தொகையை அதிகரிக்க விரும்பிய பிரம்மன் குழந்தை பெற்றுக் கொள்ளும்படி உன்னிடம் கூறினான். நீ புலன்களை அடக்கி விரதங்களை மேற்கொண்டிருந்ததால் நீயும் உன் கணவனும் மழை, காற்று, கடும் வெயில் போன்ற இயற்கை பருவநிலைகளின் பாதிப்பிலிருந்து விடுபட்டிருந்தீர்கள். சமய நெறிகளை கடைபிடித்து வந்தீர்கள். இவ்வாறு உமது இதயத்தை பரிசுத்தமாய் வைத்திருந்து இயற்கையின் விளைவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தீர்கள். விரதங்களை அனுஷ்டித்த நீங்கள் மரங்களில் இருந்து கீழே விழுந்த இலைகளை மட்டும் உணவாக கொண்டிருந்தீர்கள். பின்னர் நிலையான மனதுடன் பாலுணர்வுகளை அடக்கி சில நேர்த்தியான கோரிக்கைகளை முன்வற்றி என்னை வணங்கினீர்கள். இருவரும் தேவர்களின் கணக்குப்படியான 12,000 ஆண்டுகள் கடும் தவம் மேற்கொண்டீர்கள். அப்போது உங்கள் மனம் என்னிலேயே லயித்திருந்தது. எனக்கு பக்தி தொண்டாற்றி உங்கள் மனதில் எப்போதும் என்னையே எண்ணிக்கொண்டிருந்ததால் உங்களிடம் நான் பிரசன்னமானேன். பாவமற்ற தாயே, உன் இதயம் எப்போதும் தூய்மையானது. அப்போதும் நான் விருப்பத்தை பூர்த்தி செய்ய இதே உருவில் தோன்றி வேண்டிய வரம் கேட்கும்படி சொன்னேன்.
நான் உன் மகனாக பிறக்க வேண்டும் என்று நீ வேண்டிக் கொண்டாய். என்னை நேருக்கு நேர் கண்டும் என்னிடம் முக்தியை வேண்டாமல் நான் உனது மகனாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்டாய். அதாவது பகவான் தாம் மண்ணுலகில் பிறக்க வேண்டும், குறிப்பாக கிருஷ்ணியையும் சுதபாவையும் தன் தாய் தந்தையாக தேர்ந்தெடுத்தார். பகவான் மண்ணுலகில் மனிதராக பிறக்கும் போதெல்லாம் அவருக்கு யாராவது தாயாகவும் தகப்பனாகவும் இருக்க வேண்டியதாகிறது. எனவே அவர் கிருஷ்ணியும் சுதபாவும் தொடர்ந்து தன் தாயாகவும் தந்தையாகவும் இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார். இதனால் கிருஷ்ணியும் சுதபாவும் அவரிடம் முக்தி வரம் கேட்க முடியவில்லை. பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதை விட முக்தி முக்கியமல்ல. கிருஷ்ணிக்கும் சுதபாவுக்கும் அவர் உடனடியாக முக்தி அளித்திருக்க கூடும். ஆனால் உலகில் பல அவதாரங்கள் எடுக்கும் பொருட்டு அவர்களை அவர் இந்த மண்ணுலகிலேயே வைத்திருக்க விரும்பினார். இது பின்வரும் செயல்களில் விளக்கப்படும். பகவானிடமிருந்து அவரின் மாதா பிதாவாகும் வரத்தை பெற்ற பின் கிருஷ்ணனும் சுதபாவும் தங்களை தவங்களை நிறுத்திவிட்டு புருஷோத்தமனான முழுமுதற் கடவுளை குழந்தையாக அடையும் நோக்கத்துடன் கணவன் மனைவியாக வாழத் தொடங்கினார்கள். ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஸோ எப்படி இந்த பகவானுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, பகவான் வந்து தன்னுடைய அம்மா அப்பாவை சூஸ் பண்ண முடியும். நம்ம சூஸ் பண்ண முடியுமா? நம்ம இந்த உலகத்தில் பிறகுறோம். நம்ம வந்து எனக்கு இவங்க தான் அம்மா அப்பா வரணும்னு நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? சரி, நமக்கும் பகவானுக்கும் நிறைய வித்தியாசங்கள், ஏகப்பட்ட வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. அதனால் நம்ம வந்து 3 குணங்களுக்கு பிடியில் இருக்கோம். பகவான் இந்த 3 குணங்கள் பிடியில் கிடையாது. அதனால் பகவான் வந்து தேர்ந்தெடுக்கிறார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு அம்மா அப்பா வருங்கன்னு சொல்லி அவங்க 12 ஆண்டுகள் தவம் பண்ணியிருக்காங்க. தேவர்களின் கணக்குப்படி தேவர்களோட ஒரு நாள் வந்து இங்கே வந்து 1 இயர். கரெக்டாக? 1 இயர். பகல் 6 மாதம், இரவு 6 மாதம். ஒரு நாள் அவங்களுக்கு, நமக்கு 1 இயர். அப்போ நமக்கு 100 வருஷம் முடிஞ்சுதான், அவங்களுக்கு 100 நாள் தான் முடிஞ்சிடும். ஓகே, நம்மளோட லைஃப் டைம் முடிஞ்சிடும் 100 நாளில். அந்த மாதிரி அவங்க 12 ஆண்டுகள், 12,000 ஆண்டுகள், 12,000 இயர்ஸ். அதில் என்ன போட்டு இங்கிலீஷில், தமிழில் வந்து 12,000 போட்டு 12,000 தான் போட்டிருக்கு. 12,000 ஆண்டுகள் தவம் பண்ணாலாம், தவம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்போ வந்து நிச்சயமாக அவங்க கலியுகத்தில் கிடையாது. ஓகே, ஸோ சத்தியுகத்தில் தான் 12,000 ஆண்டுகள் தவம் மேற்கொண்டிருக்காங்க. பிரம்மாவும் இந்த மாதிரி தான் தவம் மேற்கொண்ட பிறகு தான் கிருஷ்ணர் வந்து பிரம்மாவோட இதயத்தில் வர்றார். இதயத்தில் வந்து நாலேஜ் கொடுக்குறார். அதே மாதிரி தான் இவங்களுக்கும் வந்து காட்சி எப்போ கொடுக்குறாங்கன்னா தவங்கள் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி 12,000 ஆண்டுகள்லாம் தவம் பண்ண முடியாது இல்லையா? அதனால் பிரபுபாதர் என்ன பண்ணார், கலியுகத்தில் வந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இது சிம்பிளான மகாமந்திரம், ரொம்ப பவர்ஃபுல்லானது, சிம்பிளானது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி தபஸ்யா வந்து நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கலியுகத்தில். ஓகே, இப்போ வந்து எல்லாம் படிச்சாங்க நினைக்கிறேன். சத்யநாராயண பிரபு படிக்கிறீங்களா? ஹரே சத்யநாராயண பிரபு இங்கே பார்ப்போம், இருக்காரே, கேட்குதா? இது வந்து 54வது பக்கம் பிரபு, 54வது பக்கம் எடுத்துக்கோங்க. இல்லை, புக்கு இல்லை பிரபு என்கிட்ட. ஓ, புக்கு இல்லையா? சரி சரி, பரவாயில்ல. கேட்டே இருக்கீங்களா? பிரபு கேட்டுட்டே இருங்க. ஓ, நீங்கள் ஷேர் பண்ண, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணவா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ண படிக்கிறேன் பிரபு. படிக்கிறீங்களா? இருங்க, ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ தெரியுதா? டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் ஏழு படிங்க இங்கிலீஷில். இங்கிலீஷ் வெர்ஷன் தெரியுது பிரபு. இருங்க, டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. படிங்க. In due course of time, Krishna became pregnant and gave birth to the child. பிரபு இது சின்னதாக தெரியுது பிரபு. சரி, பரவாயில்ல, விட்டுருங்க. கஷ்டமாக இருந்தால் படிக்கலாம், கேட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தேங்க்யூ. அதாவது நான் இப்போ மொபைலில் இருக்கிறனால இதாவது. ஆமாம், அது சின்னதாக இருக்கும். கம்ப்யூட்டர்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியும். அது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அடுத்த லைனில் யாருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ பிரபு. இப்போ அடுத்த சுதா மாதாஜி இல்லை, சுதா மாதாஜி புக்கு வாங்கலன்னோ. பிரபு யார்? மஞ்சுளா யாரும் படிக்கிறா சொல்லுங்கள். ஹரிப்பிரியா மாதாஜி யாரும் படிக்கிறீங்களா? ஹரிப்பிரியா மாதாஜி, மஞ்சுளா மாதாஜி, மிதாய் கணபதி மாதாஜி, கணபதி பிரபு யாரும் படிக்கிறீங்களா சொல்லுங்கள். அடுத்தவங்களுக்கு சான்ஸ் போகணும்ல. ஓகே, ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி படிச்சிருங்க நீங்கள்.
ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. உரிய காலத்தில் திருச்சுனி கருவுற்ற குழந்தையை பெற்றெடுத்தால் பகவான் தேவகியிடம் வசுதேவரிடம் கூறியதாவது, அப்போது என் பெயர் திருச்சுனி கர்ப்பா. அடுத்த கல்ப காலத்தில் நீங்கள் அதிதியாகவும் கச்சபராகவும் பிறந்தீர்கள். நான் உபேந்திரன் என்ற பெயரில் உங்களுக்கு பிள்ளையார் பிறந்தேன். அப்போது என் உருவம் மிகவும் குறுகியதாக இருந்ததால் என்னை வாமன தேவர் என்று அழைத்தார்கள். உங்களுக்கு 3 முறை மகனாக பிறப்பதாக நான் வரம் தந்திருந்தேன். முதலில் பிரச்சுனி சுபாவின் மகன் பிரச்சுனி கர்ப்பா என்றும், 2வது முறை அதிதி கச்சியபரின் மகன் உபேந்திரனாகவும், இப்போது 3வது முறையாக தேவகி வசுதேவராய உங்களுக்கு கிருஷ்ணா என்ற பெயரில் பிறந்திருக்கின்றேன். புருஷோத்தமனாகிய நானே உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்காக நான் இந்த விஷ்ணு வடிவில் தோன்றினேன். நான் ஒரு சாதாரண குழந்தையாக பிறந்திருக்க முடியும், ஆனால் முழுமுதற் கடவுளால் நானே உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். என் அருமை தாய் தந்தையரே, என்னை நீங்கள் பலமுறை மிகுந்த அன்புடன் உங்கள் குழந்தையாக வளர்த்திருப்பீர்கள். எனவே நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். உங்கள் கடமையை நீங்கள் செய்வானே செய்திருப்பதால் இம்முறை நிச்சயமாக நான் உங்களை வீடு செல்ல மீண்டும் கனவுடன் செல்ல அனுமதிக்கின்றேன். என்னை பற்றி நீங்கள் மிகவும் கவலையுற்றிருக்கிறீர்கள், கம்சனிடம் அச்சம் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். எனவே என்னை கோகுலத்துக்கு உடனடியாக எடுத்து சென்று யசோதாவுக்கு பிறந்திருக்கும் பெண் குழந்தைக்கு பதிலாக வைத்து விடும்படி நான் உங்களுக்கு கட்டளையிடுகின்றேன். தன் தாய் தந்தையரிடம் இவ்வாறு கூறிவிட்டு பகவான் தன்னை ஒரு சாதாரண குழந்தையாக மாற்றிக்கொண்டு மௌனமானார். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இதுல ஒரு 10 பேர் தான் இருக்கு பிரபு இந்த பேராகிராஃப்ல. இல்லை முடிச்சுக்கலாம். அப்போ எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்காது. இந்த 2 பேர் இருக்காங்க. தேங்க்யூ மேடம். ஸோ 3 இடத்துல 3 தடவை பிறக்கிறார் பகவான் இல்லையா? பிரிஷி கர்ப்பா கேட்டன பஸ்ட் என்ன சாமி? பிரிஷி கர்ப்பா தானே? ஆமாம், பிரிஷி சுபாவின் மகன் பிரிஷி கர்ப்பா. 2வது அதிதி கஷ்யபர் உபேந்திரன் மாமனர், கரெக்டா? 3வது தேவிக்கு வசுதேவ் கிருஷ்ணர். ஸோ 3 முறை பிறந்திருக்கார். அதில் முக்கியமான வார்த்தை பாருங்க, நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் கிருஷ்ணர். எப்படி கடமைப்பட்டிருக்கிறாரு? யார் ஒருத்தர் பக்தியை சேவை பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணர் கடமைப்பட்டிருக்கார். ஓகே, இப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மந்திரம் சொல்கிறது பக்தி சேவை. இதை சொல்கிறதுக்குமே பகவான் என்ன பண்ணார்? நமக்கு கடமைப்பட்டிருக்கிறார். ஸோ அதனால் நான் கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லி பகவான் சொல்கிறார். உங்கள் கடமையை நீங்கள் சேவையினை செய்திருப்பதால் இம்முறை நிச்சயமாக நான் உங்களை விட்டு செல்ல மீண்டும் கடவுளிடம் செல்ல அனுமதிக்கிறேன். இந்த மாதிரி பகவான் வாக்கு கொடுக்குறாரு அவங்களுக்கு 3 பிறகு பிறக்கிறதுக்காக. ஸோ அதனால் பகவான் வரும்போது அப்படியே பகவானாக வர்றாரு. இது இன்னொரு பாயிண்ட் பாருங்கள். பகவான் சில பேர் சொல்லி இப்போ பகவான் ஆகிற மாதிரி காட்டிக்கிறாங்க, மெடிடேட் பண்ணி தியானம் பண்ணி பகவான் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் பகவான் பிறக்கும் போதே அந்த ரூபத்தோடு பிறக்கிறார். உடனே அவர் சின்ன குழந்தைய மாறிக்கிறார். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் முடியும், குழந்தை மாதிரி பாவிக்க முடியும்னு சொல்லிட்டு இல்லையா? ஆனால் இப்போ உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க? இவ்வளோ நாள் தவம் பண்ணதுனால பகவானை மாறிட்டேன்றாங்க. அப்படி இல்லை, பகவான் எப்போயும் பகவான் தான். 3 மாதம் இருக்கும்போது கூட பகவானாக தான் இருந்தார். சரி குழந்தையாக இருக்காங்களே அப்படின்னு கிடையாது. ஓகே, பகவான் அப்பையும் பகவானாக தான் இருந்தார். 3 மாதங்கள்லேயே பூத்தனான்ற அரக்கியை கொள்கிறார். ஓகே ஓகே. இப்போ அடுத்து பிருந்தா மாதாஜி நீங்கள் படிக்கிறீங்களா? கடவுளின் கட்டளைப்படி ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. கடவுளின் கட்டளைப்படி வசுதேவர் தன் மகனை பிரசவ அறையிலிருந்து எடுக்க முற்பட்ட அதே சமயத்தில் நல்லதற்கும் யசோதைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பகவானின் உள்ளூரை சக்தியான யோகமாயா அவ்வாறு பெண்ணாக பிறந்தார். இந்த யோகமாயா என்னும் சக்தியின் பிரபாவத்தால் கம்சனின் அரண்மனையில் இருந்தவர்கள் எல்லோரும், குறிப்பாக வாயின் காப்பாளர்கள் ஆழ்ந்த உறங்கி போனார்கள். கதவுகள் தாளிடப்பட்டு சங்கிலியினால் பிடிக்கப்பட்டிருந்தும் தாமாகவே திறந்து கொண்டன. இரவில் இருள் அடர்ந்திருந்தது. என்னும் வசுதேவர் கிருஷ்ணரை தம் மடியில் எடுத்துக் கொண்டு வெளியில் சென்றதும் சூரிய வெளிச்சத்தில் காண்பது போல் எல்லாம் தெளிவாக தெரிந்தன. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மேடம். இவர் மலைவாசல் படிக்கணுமா? மலைவாசல் படிக்கணும். அப்புறம் படிங்க பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Hare Krishna Prabhuji. ஹரே கிருஷ்ணா பிரபு. In the Chaitanya Charitamrita, it is said that Krishna is just like the sun. கரெக்ட் தானா? ஓகே, இங்கிலீஷில் படிக்கிறீங்களா? படிங்க. கரெக்ட்.
In the Chaitanya Charitamrita, it is said that Krishna is just like the sunlight, and that wherever there is Krishna, the illusory energy, which is compared to darkness, cannot remain. When Vasudeva was carrying Krishna, the darkness of the right disappeared. All the prison doors automatically opened. At the same time, there was thunder in the sky and severe rainfall. While Vasudeva was carrying his son Krishna in the falling rain, Lord Sesha, in the shape of a serpent, spread his hood over the head of Vasudeva so that he would not be hampered by the rainfall. Vasudeva came onto the bank of the Yamuna and saw that the water of the Yamuna was roaring with the waves and that the whole span was full of foam. Still, in that furious feature, the river gave passage to Vasudeva to cross, just as the great Indian Ocean gave a path to Lord Rama when he was bridging over the gulf. In this way, Vasudeva crossed the river Yamuna on the other side. He went to the place of Nanda Maharaja, situated in the Gokula, where he saw that all the coward men were fast asleep. He took the opportunity to silently enter the house of Yashoda, and without difficulty he exchanged his son for the baby girl newly born there. Then after entering the house very silently and exchanging the boy for the girl, he returned to the prison of Kamsa and silently put the girl on the lap of Devaki. He again clamped the shackles of himself so that Kamsa could not recognize that so many things had happened. Mother Yashoda understood that a child had been born to her, but because she was very tired from the labor of childbirth, she fell fast asleep. When she awoke, she could not remember whether she had given birth to a male or a female child. Thus, hence the Bhaktivedanta purport of the third chapter of Krishna, the birth of Lord Krishna. Hare Krishna. Thank you, bro. Hare Krishna. ஸோ பகவானால் செயற்கரிய செயல்கள் பண்ண முடியும். ஓகே, அதனால் அவருக்கு பேர் உருக்கிரமம். ஸோ அவர் வந்து அசம ஊர்வா அப்படி சொல்லுவாங்க. அவருக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது, அவருக்கு மேலே யாரும் கிடையாது. ஸோ அதனால் பகவான் போகிறதுக்குனால அந்த யமுனையை என்ன பண்ணுறாங்க, வழி விட்றாங்க. இதை மாதிரி பகவான் ராமர் என்ன பண்ணுறாரு, கடலில் ஒரு பாலமே கட்டுறாரு. ஓகே, இந்த மாதிரி செயல்கள்லாம் பகவான் தான் பண்ண முடியும், சாதாரண மனிதர்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்குது பகவான் இது பண்ணும்போது. ஸோ வசுதேவர் வந்து அங்கே போய் குழந்தைய வந்து மாற்றிடுறார். ஓகே, பெண் குழந்தைய வச்சுட்டு ஆண் குழந்தைய வச்சு இது தூக்கிட்டுருவாங்க, பெண் குழந்தை தூக்கிட்டுருவாங்க இல்லையா, கிருஷ்ணனை வச்சுட்டு தூக்கிட்டுருவாங்க. இப்போ நம்ம சாப்டர் 4 படிக்கலாம். ஓகே, டெல்லி பிரபு, இப்போ 4வது சாப்டர் வந்துட்டோம். சரி பிரபு. 4வதுல ஒரு பேராகிராஃப் படிச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க. கம்சனை நட்டுவழியங்கள். வசுதேவர் எல்லா கதவுகளையும் வாயில்களையும் சரி செய்த பின் காவலர்கள் வீழ்ச்சியடைந்து புதிதாக பிறந்த குழந்தையின் அழுகுரலை கேட்டார்கள். குழந்தை பிறக்கும் செய்திக்காக கம்சன் காத்திருந்தால் காவலர்கள் உடனே அவனிடம் சென்று குழந்தை பிறந்திருப்பதை அறிவித்தார்கள். கம்சன் படுக்கையிலிருந்து எழுந்து என் வாழ்வை முடுக்கவிருக்கும் யமன் வந்து விட்டான் என்று கூறினான். மரணம் தன்னை அணுகி வருவதை உணர்ந்த கம்சன் திடுக்கிட்டான். அவனது மயிர்கால்கள் குத்திட்டன. குழந்தை பிறந்திருந்த இடத்தை நோக்கி உடனே புறப்பட்டான். தமையன் வருவதை கண்ட தேவகி தீனமான குரலில் கம்சனிடம் வேண்டிக் கொண்டாள். அன்பு சகோதரனே, இந்த பெண் குழந்தையை கொல்ல வேண்டாம். இந்த குழந்தை உன் மகனுக்கு மனைவியானவர் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். எனவே இதை கொல்லாதே. பெண் குழந்தையால் உன் மரணம் ஏற்பட போவதில்லை. முன் கிடைத்த குறியின்படி நீ ஒரு ஆண் குழந்தையால் கொல்லப்படுவாய். எனவே இவளை கொல்லாதே. அன்புள்ள சகோதரனே, என் பல குழந்தைகளை பிறந்தவுடன் கொன்று விட்டாய். சூரிய ஒளியை போன்ற பிரகாசத்துடன் அவை பிறந்திருந்தன. அவற்றை எல்லாம் நீ கொன்று விட்டாய். இது உன் குற்றமல்ல. என் குழந்தைகளை கொல்லும்படி உன் அசுர நண்பர்கள் உனக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார்கள். ஆனால் நீ இம்முறை இந்த பெண் குழந்தையை விட்டுவிடு. அவள் என் மகளாக இருக்கட்டும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ. ஸோ இது பாருங்க, அது எல்லாமே முடிந்த பிறகு
வசுதேவர் வந்து அங்கே கம்பியெல்லாம் அவரே சங்கிலாம் அவரே போட்டு உட்காந்துட்டார். ஓகே, கம்சனுக்கு செய்தி போயிடுச்சு, இந்த மாதிரி குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி அவர் வந்து கொல்ல வர்றார். அந்த பெண் குழந்தைய கூட வர்றதுக்கு மனசு இல்லை பாருங்கள். இதான் அசுரர்கள். அசுரோட நேச்சர் எப்பயுமே இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து எதையுமே இருக்காது, ரொம்ப கல் நெஞ்சக்காரங்க. ஏன்னா அவங்க வந்து 4 ஒழுக்க விதிமுறைகளை ஃபாலோ பண்ண கிடையாது. நோ மீட் ஈட்டிங், புலால் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, சூதாடக்கூடாது, தவறான உறவு கொள்ளக்கூடாது. இந்த 4 ஒழுக்க விதிமுறைகளும் அவங்க ஃபாலோ பண்ணுறதில்லை. அதனால் இந்த கம்சனுக்கு வந்து இறக்க உணவு சுத்தமாகவே இல்லை. அந்த பெண் குழந்தைக்குள்ளே ரெடி ஆகிட்டான். ஓகே, சரோஜா மேரேஜ் படிங்க. சரோஜா மேரேஜ் இருக்கீங்களா? சரோஜா மேரேஜ் வீட்டில் இருக்கீங்க? ஓகே, ஈஸ்வர் ஜெயசன் மேரேஜ் படிச்சிருங்க. ஒரே ஒரு படகு படிங்க, முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. கொடியவனான கம்சன் தன் சகோதரியின் உருக்கமான பிரார்த்தனையை கேட்கவில்லை. சகோதரியை கடித்துக் கொள்ளும் வகையில் அவன் குழந்தையை அவளிடமிருந்து பறித்துள்ள தனக்கு இரக்கமின்றி மோதி அடிப்பதற்கு முற்பட்டான். சொந்த நலனுக்காக உறவுகளை எல்லாம் உதாசீனப்படுத்தும் கொடுமை மிக்க சகோதரனுக்கான சிறந்த உதாரணம் இது. ஆனால் உடனே குழந்தை அவனின் கையில் இருந்து நழுவி ஆகாயத்தை நோக்கி சென்று வில்வேல், அம்புகள், மணி, சங்கு, சக்கரம், கதை, கேடயம் ஆகியவற்றை தாங்கிய 8 கைகளுடன் நேர்த்தியான ஆடையை அணிந்து ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட விஷ்ணுவின் இலக சகோதரியாக காட்சியளித்தது. குழந்தையின் தோற்றத்தை கண்ட தேவர்கள், உண்மையில் அவள் துர்கா தேவி சித்தலோகம், சாரணலோகம், கந்தர்வலோகம், அப்சாரலோகம், கிண்ணரலோகம், உரகலோகம் லோகங்களுக்கு பரிசு பொருட்களை கொண்டு வந்து தந்து பிரார்த்திக்க தொடங்கினார்கள். துர்கா தேவி மேலிருந்தபடியே கம்சனை நோக்கி கூறினாள், கொடியவனே, என்னை நீ எப்படி கொல்ல முடியும்? உன்னை கொல்லவிருக்கும் குழந்தை எனக்கு முன்பாகவே இவ்வுலகில் எங்கோ பிறந்திருக்கின்றது. உன் அப்பாவி சகோதரியிடம் இவ்வளவு கொடுமையாக நடந்து கொள்ளாதே. இந்த தோற்றத்திற்கு பின் துர்க்கையை உலகின் பல பாகங்களில் பலரும் பல பெயர்களால் அழைக்கலானார்கள். ஓகே மாதாஜி, போதும் மாதாஜி போதும். சரோஜா மாதாஜி வந்துட்டீங்களா? சரோஜா மாதாஜி வந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல. ஓகே உங்களுக்கு சான்ஸ். சரி ரைட், ஓகே, நம்ம முடிச்சுக்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம எல்லாருமே இப்போ படிச்சிட்டோம். மற்றவங்களாம் லிசனிங்கில் இருக்காங்க. ஓகே, சரி, அருமையாக இருந்தது இந்த பாஸ்ட் டைம் ஆக்சுவலாக. இப்போ வந்து அந்த தங்கச்சி மேலேயே அவருக்கு வந்து என்ன இல்லை, இறக்கம் கிடையாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி கொல்ல போகிறார். உடனே என்ன பண்ணுறாங்க, நலிவி ஆகாயத்தை நோக்கி சென்று, அவங்க ஆக்சுவலாக யார், துர்கா. அதனால் அவங்க எல்லா விதமான ஆயுதங்களையும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை கொல்றது ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, சரி, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். துர்கா தேவின்னு சொல்கிறோம். சித்தலோகம், சாரணலோகம், கந்தலோகம், அப்சரலோகம், கிண்ணரலோகம், உரகலோகம், இந்த லோகலேருந்து பரிசு பொருட்களை கொண்டு வந்து தர்றாங்க. ஓகே, ஏன்னா துர்காவும் சிவனும் அம்மாவும் அப்பாவும். ஓகே, கிருஷ்ணர் தான், விஷ்ணு தான், பகவான் விஷ்ணு தான் சிவனாக மாறுறார். பால் எப்படி தயிராக மாறுதோ அதே மாதிரி விஷ்ணு வந்து சிவனாக மாறுறார். ஓகே, அதனால நம்ம விஷ்ணு வந்து இந்த உலகத்துடைய அம்மா அப்பா. அதனால நம்ம வந்து இந்த உலகத்தில் சிறப்பாக இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, துர்கா வந்து வழிபடுறான். அதனால எல்லா விதமான பரிசு பொருட்களையும் வந்து கொடுக்குறான். யாருக்கு, துர்கா கொடுக்குறான். ஓகே, ஸோ ஆனால் நம்ம வந்து அடுத்த உலகம் போகணுன்னா பக்தி சேவை பண்ணால் தான் போக முடியும். ஓகே, பகவான்கிட்ட போகணுன்னா பக்தி சேவை பண்ணால் தான் நம்மளால் போக முடியும். ஓகே, நிறைய கிருஷ்ணா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஈஸ்வர் ஜெயசன் மேரேஜ் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்களா? எதுல இருந்து படிக்கணும் நீங்க? இச்சொற்களை கேட்ட கம்சன், கரெக்டா? கம்சன் பெரும் அதுல இருந்து ஓகே, அதுல இருந்து படிக்கணும். இதுலயும் ஆஃப்டர் ஹியரிங் தி வேர்ட்ஸ் கம்சா became very much overwhelmed with fear. ஓகே, ஓகே, இப்போ நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா ஏதாவது நம்ம கேள்வி இருந்தால் கேட்கலாம். எல்லாம் ஓப்பன் 2 minutes இருக்கு. கரெக்டாக ஏதாவது கமெண்ட் இருந்தால் யாரும் ஷேர் பண்ணலாம். இஷ்டம் தான், அவங்க இஷ்டம் தான். பிரபுஜி, கிருஷ்ணர் வந்து அவதாரம் செய்யறாரா இல்லைன்னா நார்மல் பேபி மாதிரி பிறக்கிறாரா பிரபுஜி? நார்மல் பேபி மாதிரி பறக்கவே இல்லை. நார்மல் பேபி எப்படி பறப்பாங்க, நம்ம ஒரு அம்மா அப்பா ஒரு 2 பேர் வேணும், ஆண் பெண் வேணும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு தீர்மானம் பண்ணி குழந்தைய பெற்றதுக்காக ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தை வந்து 10 மாதம் கேரி பண்ணி அதுக்கப்புறம் தானே போயிடுறாங்க இல்லையா? கிருஷ்ணர் அப்படி வரல. கிருஷ்ணர் வரும்போது வசுதேவனுடைய இதயத்துக்கு வந்து அங்கேருந்து தேவதையோடைய இதயத்துக்கு வரான். ஓகே, இப்படி தான் கிருஷ்ணர் வரார். அவர் இதயத்துலேருந்து வயிற்றுக்கு மீன்ஸ் ஊம்புக்கு கருவுக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிடும். அப்படியே வந்தாலும் வெளியில் வரும்போது அவர் 4 கை விஷ்ணுவாக வரார்.
எந்த குழந்தை 4 கையை கொட்டு இப்படி ஆபரணங்களாக அணிஞ்சு வரும். அதனால் கிருஷ்ணர் வந்து நிச்சயமாக நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் பிறக்கிற மாதிரி குழந்தையாக பிறக்கலை. ஓகே, அவருடைய பிறப்பு வந்து அவருடைய செயல்கள் வந்து நம்ம யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. ஓகே மாதா, வேறு எதுவும் கேள்வி? ஓகே மாதா, வேறு எதுவும் கேள்வி? சொல்லுங்கள் மாதாஜி. எல்லா குழப்பத்திற்கும் காரணம் கிருஷ்ணரே மூல காரணம். ஆமாம், எல்லாத்துக்கும் மூல, அதாவது மூலநாராயணன் ஒரு பேர். ஓகே, வெரி நைஸ் மாதாஜி, தேங்க்யூ. வேறு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? பிரபுஜி புக்கு பத்தி ஏதோ காலையில் சொன்னீங்க, சரியா கேட்கல பிரபுஜி. புக்கு வந்து நான் வாங்கி தரேன் உங்களுக்கு, இந்த வாரம் வாங்கி தந்துடுறேன். நெக்டர் ஆஃப் டிவோஷன், பக்தி ரசாமிரத சிந்துவும் கிருஷ்ணா புக்கும் உங்களுக்கு அனுப்புகிறேன் நான். ஓகே பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஓகே, தேங்க்யூ. வேறு எதுவும் கருத்துக்கள் இருக்கா? சொல்லுங்கள் மாதாஜி. பகவானுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் உள்ளது. ஓகே மாதாஜி, சரோஜா மாதாஜி சொல்ல வந்தாங்க. சொல்லுங்கள் மாதாஜி. இல்ல பிரபு, இல்ல ஒண்ணும் இல்ல. சரி, ரைட், ஓகே. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ ஈஸ்வர் ஜெய்ஸ்ரீ மாதாஜி. ஹரே ஓகே, கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். வாஞ்சா கல்பத்திரபஸ்ய கிருபா சிந்தே வச்ச பரிதானா பவனி வைஷ்ணவி பெரும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.